மஸ்தானா எங்கள் ஊரில் இப்போ இப்படி பிரச்சனைகள் நடந்து கொண்டு நிற்குது, நெருக்கடியில் இருக்குது சரிங்களா. இதில் விடாமுயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கீங்க சரியா. இன்றைக்கு 4வது ஈஸியாக பண்ணி கொண்டு இருக்கீங்க. இதில் முடிவு எப்படியே நிற்கும் மனுஷன். நீங்கள் எந்த இல்லை எந்த இடம் மனுஷன் ஏசி கொண்டு நிற்கிய. உங்களோட குடும்பத்துலேயும் தம்பிமார் மைனிமாரெல்லாம் கொரோனான்னு சொல்லி அவங்களே ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கி. அப்போ நீங்கள் அதுவும் பின்னுக்காமல் இதுக்கு முன்னுக்கரை கொண்டு ஊர் மக்களுக்காக சேவை செஞ்சு கொண்டு நிற்கிய. இது மக்களுக்கு இதை எடுத்து செல்லுவோம். எனக்கு இது நிலவரமானு சொல்லி நிலவரமெண்டா இப்படித்தான் ஒன்று யோசனை பண்ணணும். எந்திரநீத்தி எழுது இது லாக்டவுன். லாக்டவுன் என்று சொல்லிய 14 நாள் வீட்டுள்ளுக்காய் எல்லாரும் இருந்தால் ஒருத்தருக்கு நஷ்டம் வராது. ரைட்டா? இது 14 நாள். இது மனுஷர் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், வீட்டு வாசலில் வீட்டுள்ள கீக்கியவங்க இல்லை, ரோட்டில் திடீர்னு தான் வருது வருது. ஆனால் அதே டைமில் நாங்கள் நிலதாரிமாறு, ஆனால் நிலதாரிமாறு செல்லிதுலாம் கேட்காண்டாங்க. பிஹெச்ஐ வந்து அகம்பேல 125 எடுத்தேன் 7 ஆபுட்டை ரைட்டா. 7 ஆபுட்டா. நான் இந்த 7 பேர் அகப்புட்டத்தில் ஆசி தேய்க்கு தானே எனக்கு வந்தால் இனமொத்தருக்கு வந்துருச்சு நான் காட்டி கொடுத்தா அவர் வீட்டுக்காக இப்போ வந்து. ஆனால் பெஸ்ட்டுக்கு வந்து 7 பேரில் எங்களோட ரொஷான் வந்தவர் காட்டி கொடுத்தாரு. எங்களோட நசபீட மருமகன் இருபாண்ட மகன் வீட்டில் நின்று அவங்களுக்கு இது வந்து. அதே டைமில் மஷாயிடு சார் இது ஸ்கூலில் ஏலவில் எடுத்த கொடி மாற காட்டி கொடுத்த அவங்கள 3 பேர் வந்து. அப்போ மக்கவங்க ஒருத்தர் மாசத்தை காணணும். அவனையும் வழிபாக்கி ஊரில் இந்த மீக்குன்னு சொல்லி அப்புறம் 175 எடுத்த 200 2 எடுத்து 500 600 கிட்ட எடுத்து 96 பேர் நோயாளிகள் ஈகி. அப்போ அவனையும் வழிபாக்கியான சியட்டை விஸ்ஸா 120 நெசக்கார் ஈக்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வழிபாக்கி. இப்போ எங்களுக்கு ஒன்றும் துறக்கிறதுக்கு நான் கெஞ்சி செல்லி எடுத்துன்னு கேட்டால் நான் எங்களுக்கு தின்ன கிடைக்கும். திக்கொள்ளை ஆக்கள் எங்கே இருந்தாலும் கொண்டு அள்ளி எடுத்து தருவேன் தின்னுவாங்க. ஆனால் இதை நாங்கள் ஒத்துழைச்சோம். அவனையும் செல்லி தான் கேட்கணும். இந்த மாளிகாவத்தை எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ சிங்களோட எல்லாம் மீத்து பார்த்தாலும் அவனில் ஈஸியாக செஞ்சு கொண்டே போகிறேன். எல்லாரும் 18 மாதிரி பேசினாலும் இன்றைக்கு துண்டு வேலை எல்லாரும் முடிவு செஞ்சு தான் வராங்க, எண்ணிக்கொண்டு வரோம். அது மாதிரி அடுத்தது நஸ்மினானா இப்போ நான் கேட்கணும். இப்போ இந்த நிலைமையில லாக்டவுன் நிலைமையில ஊறி இருக்குது சரியா. இந்த நிலைமையில எந்த சரி ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு மரணம் ஏற்பட்டது சரியா. 10 வைக்க நிலைமைக்காகவும் இல்லாட்டி அதுதான் இப்போ நாங்கள் இப்போ ஆக்களும் செல்ல போகிறேன். எங்களுக்கு வேண்டிய ஆக்கள் வார எங்களுக்கு ஏசியும் கூட. நாங்கள் சமாளிச்சு இந்த காலகட்டத்தில் ஏசி பாடுது பிரச்சனை இல்லை, நாங்கள் கொடுக்கறது. ஆனால் இன்றைக்கு ஒரு நோயாளியில் வந்தாலும் பிஹெச்ஐ தான் கூட்டின்னு போகிறோன்னு இங்கே ரைட்டா. அதே டைமில் ஒரு மையத்தில் நடந்தால் கேள்விங்களுக்கு தாராளம் எடுத்துக்கொண்டு போகிறேன். லாக்டவுன் நீக்கிய ஊதுவாசலை கூட லொக் பண்ணி போய் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் இதே இந்த கண்டால் நாங்கள் எடுக்கிறதுமா பிஸ்னஸ் காரு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஐக்கியஆர்பி விடாமுயற்சின்னு சொல்ல நிகழ்ச்சியில் நாங்கள் நல்மி ஹாஜியாரை சந்திக்க வந்தீங்க சரியா. இவங்க ஊரில் பேச்சு கேட்டுக்கொண்டு ஊர் மக்களுக்காக மிச்சம் வேலை செய்த சரியா. அவங்க இதுக்கு போகிறோம் ஊர் மக்களுக்காக உதவி செய்வாங்க. நல்மியான இந்த நல்மி ஹாஜி உங்களோட இதில் இந்த முயற்சியில்
பழம் கிடைச்சிட்டா இல்லாட்டி இது பொருள் கிடைக்குமா? இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்க்க இப்போ இதுவரைக்கும் நாங்கள் செஞ்சு கொண்டு இந்த விடாமுயற்சியில் கிட்டத்தட்ட ஒரு 75% ஒரு பலன் கிடைச்சிக்கு. இன்ஷா அல்லாஹ் இது கடைசி கட்டமாகி தான் இது நடந்து கொண்டு நிற்குது. நாங்கள் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 பேர் மட்டும் பிசிஆர் செஞ்சிக்கு. அப்படி 900 பேருண்டா கிட்டத்தட்ட ஒரு 700 குடும்பத்தார் மட்டும் செஞ்சிக்கு. அதில் அந்த அடிப்படையில் அந்த இதில் நாங்கள் வந்து சக்ஸஸ். இப்போ அடுத்தது வந்து இப்போ அவங்க சொல்லுவாங்க அந்த ஆன்டிஜன் பரீட்சை ஒன்றுக்கு போகணுமெண்டு. இப்போ அதைத்தான் நாங்கள் செஞ்சு கொண்டு நிற்கிய. நேற்று ஆல்ரெடி 65 பேரை நாங்கள் செஞ்சேன். அதில் மாஷா அல்லான்னு சொல்லி ஒரே ஒரு 2 பேருக்கு பாசிட்டிவ் ஆகினேன். அது வந்து பிரச்சனை இல்லை. எந்தினேட்டா அவங்க ஆல்ரெடி குவாரண்டைன் பண்ணின வீட்டில் மெம்பர் மாதிரி 2 பேருக்கு தான் பாசிட்டிவ், வேறு ஒருத்தரும் இல்லை. அதை விட இன்றைக்கி யோனக்கப்புறம் வாலிபர் சங்கம் எங்களோட கொடிமாறு சேர்ந்து விடாமுயற்சியினால் ஏற்பாடு செஞ்சு கிட்டத்தட்ட 107 பேர் இதுவரைக்கும் செஞ்ச 127ல் 2 பாசிட்டிவ் ஆட்டின எங்களுக்கு. அந்த 2 பாசிட்டிவ் எத்தனை பேரும் அவங்க பண்ண சொல்லி சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட இன்ஷால்லா எதிர்பார்த்தா 200 பேர் மட்டும் பண்ணது தான் நாங்கள் எதிர்பார்த்தேன். இது இந்தியோட 200 பேரோட முடிஞ்சா இல்லாட்டி நாளுக்கும் இவங்க இந்த மாதிரி இன்னும் 200 பேர் கேட்பாங்களா? எனக்கு இல்லை, அவங்களோட அந்த அபிப்பிராயம் வந்து என்னத்தையும் கேட்டேன்டா ஃபஸ்ட்டு அதிரைக்கு வந்து 900 பேர் மட்டும் செஞ்ச 800 பேர் மட்டும் அது மாதிரி அது பிசிஆர் பரீட்சனை. இது வந்து ஆன்டிஜன் பரீட்சனை. இது பிசிஆர் பண்ணினவங்க இது பண்ணணுமா? அப்படியா? பண்ணினவங்களுக்கும் மேலும். ஆனால் அவங்களோட இந்த மெயின் பலாப்பொறுத்து வந்து எப்படின்னு கேட்டால் அவங்க எதிர்பார்க்குது வந்து பண்ணாதவங்க கொண்டு வந்தால் நல்ல மண்டு அதே வீட்டில் மிச்சம் வெளியே தெரிஞ்சு கொண்டு நிற்கவங்களுக்கே அவங்கள முன்னுக்காக்கி செய்யுங்க கொண்டு தான் அவங்களோட அபிப்பிராயம். இதில் வந்து மிச்சம் பண்ணினவங்கள வந்து பண்ணாதவங்களா? இப்போ உங்களுக்கு லிஸ்ட் தெரியும். இதில் பண்ணாதவங்களும் கொஞ்சம் பேர் இருந்துன்னு சொல்லி அப்படி ஒரு இதொண்டிந்து என்றாலும் இன்றைக்கு நான் நினைக்கமாக்கி அநேகமாக எல்லாரும் வந்து செஞ்சிக்காங்க. ஏன்னா கேள்விப்பட்டதில் 3 டிப் பண்ணவங்க இருக்காங்க. அது காரணம் என்னன்னு கேட்டேன்டா 3 டிப் பண்ணுன்னா ஒரு வீட்டில் சில நேரம் 3 குடும்பங்கள் லீக்கி. அதில் அந்த 3 குடும்பத்திலையும் செல்லவங்க பின்னுக்காய் கொண்டிக்கி வராமல் அதை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஒத்தனையே வந்து செஞ்சுட்டு போன டைமும் மீக்குது. சரி, நீங்கள் கடைசியாக எங்களோட ஊர் மக்களுக்கு எந்த செல்லவா? உங்களுக்கு சரியான ஆதரவு தந்து ஊர் மக்கள் அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து இந்த இதுக்கு இறங்கினேன். அவங்களுக்கு தெரியும் எந்த நேரம்டா 7 பேருக்கு ஊரில் பாசிட்டிவான நிலைமை பிறகு தான் நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு இறங்கினேன். அப்போ அந்த டைமில் ஊரில் வந்து ஒரு அவதானம் தத்தையோண்டிந்து கொரோனா வந்திக்கு இந்த யோனக்கப்புறம் ஏரியாவில் கொரோனா என்று வந்து எல்லாரும் தெரிஞ்ச சந்தர்ப்பத்தில் கூட நாங்கள் கைவிடாமல் அந்த ஆண்டு ஒரு ஏஜிஏ எங்களோட போலீஸ் அந்த ஓஏசி திக்கொல்ல பிராதேச சபா சேர்மன் அடுத்து வந்து எஸ்பிஹெச்ஐ பல அரசியல்வாதிகள் இவங்களோட ஒரு கூட்டம் ஒண்டி இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு நானும் போனேன். அப்போ அவங்களோட வேண்டுகோள் என்னத்தையும் கேட்டேன்டாக்கா இதை வந்து நீங்கள் கட்டாயமாக இப்போ லாக்டவுன் ஆகிட்டு எங்களோட ஊர் இதுலேருந்து விடுவிக்கின்னு சொன்னால் நீங்கள் அனைவரும் பிசிஆர் பரீட்சை ஒன்றுக்கு உட்படுத்தணும் எல்லாரையும். அப்படி ஒருத்தரும் விரும்பி நீங்கள் வராத கட்டத்தில் ஆமியாலேயோ இல்லாட்டி எஸ்டிஃபாலேயோ கொண்டு போட்டு அந்த பலவந்தமாக ஒவ்வொரு ஊடாக பெய்த்து எடுக்கக்கூடிய நிலை வரும். அந்த நிலைமை வராமல் தான் நாங்கள் ஒரு டீம் உண்டு. அது நாங்கள் ஒருத்தரும் சேர்த்தின டீம் எல்லாம் தானாக முன்னு வந்து வாலிபர்கள் அன்பால் வந்து சேர்ந்தவங்க கூட்டம். அது நாங்கள் வந்து ஒருத்தரையும் இது பண்ணி நாங்கள் கூப்பிடல. அதில் அரசியல்வாதியும் இருந்தாங்க, ஊருக்கு சமுதாயத்துக்கு வேலை செய்கிற சமுதாய சேவகர்கள் மாதிரி இருந்தாங்க, படித்த அறிஞர்கள் இருந்தாங்க, விளங்கினா அது மாதிரி தனவந்தன்கள் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து மாஷால்லாண்டு அதை செஞ்ச அது எங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தந்து. அதே மாதிரி நாங்கள் எதிர்பார்க்க இப்போ எங்களோட ஊரில் ஒரு பிளவும் இல்லாமல் எல்லா கட்சியும் எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர்ந்திக்காங்க. இன்ஷால்லா என்ற எதிர்பார்ப்பு வந்து அவங்க எல்லாம் இதோட இப்படியே நின்று எங்களோட கைகோர்த்து இதுக்கு புறவும் வேலை செய்வாங்க என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு ஈக்குது. இன்ஷால்லா மாஷால்லா நாங்களும் இந்த ஃபீல்டிலிருந்து இதில் இந்த ஊரில் எப்படி சரி இந்த லாக்டவுனை வந்து விடுவிக்கிய முயற்சியில் தான் நாங்கள் இறங்கி வேலை செஞ்சு தின்னத்தும் கஷ்டமாக இருக்குது. 2 மாதம் 2.5 மாதம் லாக்டவுன் பண்ண ஊரில் மேய்க்கி அதில் எங்கள்ட சின்ன ஒரு கிராமம் உண்டு திக்வரில், சரியா? ஆனால் தீனில் பிரச்சனை இல்லை, மாசாலாம் அதுகளுக்கும் நீங்களும் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சுட்டீங்க, சரியா? அடுத்தது மனுஷர் வழி பார்த்து கொண்டு நிற்கி இந்த லாக்டவுனை விடுவிக்கிறது, சரியா? அதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டு நிற்கிய. தயவு செய்து ஊர் மக்களுக்கும் சொல்லிய இவங்களுக்கு ஏசவானா, சரியா? இவங்க எல்லாருக்காக சேர்ந்து தான் இது
ராவு பகல பேச்சு கேட்டுக்கொண்டு இதுக்கு இறங்கி வேலை செய்யுது. சரியா? இன்றைக்கி தீஞ்சாமனும் வார வீட்டில் ஏசியவங்களுக்கு அவங்களோட மூலமெல்லாம் வார், இவங்க மூலம்தான் இன்றைக்கு சாமஞ்சாட்டி மூறு வந்து கொண்டு நிற்குது. அப்போ தீர்ந்தாண்டியில் பிரச்சனை இல்லை, அடுத்த பிரச்சனையும் இவங்க தீர்ப்பாங்க. இல்லைண்ணா, ஒரு பிரச்சனை தீர்த்து தாங்களே. அதை சுற்றி லாக்டவுன் இதே வந்து இவங்க எப்படி எந்த ரெண்டாலும் ஊரெல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சி தான் நாங்கள் இது போகணும். மேசி கொண்டு வீட்டில் ஒரோட்டை கொண்டு இதாகி கொண்டு இதை தீர்வு ஆணையில, பிரச்சனையால் தீர்வு ஆணையில. சரியா? தாழ்வாக போனால் தான் இந்த பிரச்சனையை இந்த தீர்வு ஆணையிலும். எந்த இது போகிறவங்க பிஹெச்ஏ மாறு லேக்கம் மாறு எங்களுக்கு தேவைப்பட்டு இதோடு அவங்க இல்லா போடலாம். சரியா? அப்போ அவங்கள பகைச்சு கொண்டு இந்த வேலை எங்களையும் செய்யலாம், அவங்கள அனுசரித்து தான் போகணும். இதை கொரோட்டு இதாகி கொண்டு இதில் வந்து எங்களுக்கு நலவு ஆணையலாம். இல்லைன்னா அவங்கள வைரம் உண்டாக்கிய அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளப்படாது. இப்போ இது முந்தியும் அவங்களுக்கு சகயோகம் கொடுத்த மாதிரி இது போகிறோம், அவங்களுக்கு எங்களோட சகயோகம் கொடுக்கணும். கேஆர்பி இந்த இணையதளத்துக்கும் இந்த மிச்சம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த உரையை நிறுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திக்வேலைக்கு கடந்த 25ஆம் தேதியிலேருந்து ஏற்பட்டிருக்கிற இந்த லாக்டவுன் நிலைமை மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை. அதை நிறைய பேர் உணர்றாங்க. இல்லை, ஊருக்கு பொருட்கள் கிடச்சி கொண்டு இருக்குது, வயத்துக்கு சாப்பாடு கிடச்சி கொண்டு இருக்குது. அல்லாட அருளால் அதுவும் எங்களுக்கு பெரிய ஒரு அருள் தான் என்றாலும் கூட அதால் நிறைய பேர் அது பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை மறந்து போய்க்கிறாங்க. அந்த வகையில் பெரிய ஒரு பிரச்சனை தான் எங்கள் ஊரில் இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற பிரச்சனை. நிரந்தர நோயாளிகள் இருக்கிறாங்க, தொடர்ந்து அவங்க கிளினிக் போகின்றவர்கள் இருக்கிறாங்க, மருந்துக்கு போகின்றவர்கள் இருக்கிறாங்க, அடிக்கடி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் சந்திக்க போக வேண்டிய டாக்டர் நிலைமையில் இருக்கிறாங்க. இவங்க யாருக்கும் இந்த ஊர்லேருந்து இப்போ வெளிப்படுத்திக்க எல்லா ஒரு பயங்கரமான நிலைமை உருவாகிக்குது. அதே போல் எங்களுக்கு ஊரில் ஒரு பயங்கரமான நிலைமை தான். ஒரு ஜனாசா ஒன்று நடந்ததுன்னு சொன்னால் இந்த லாக்டவுன் ஏரியாவிலிருந்து ஜனாசாவை நிச்சயமாக நாங்கள் இந்த ஊரில் சரியான சப்போர்ட்டை கொடுக்கலைன்னு சொன்னால் அவங்க இது அதாவது ஜனாசாவுக்கு ஒரு பாசிட்டிவ் என்ற நிலைமையை கொடுத்து அல்லது ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்கிறதுக்கு தராமல் அதனை சுட்டரிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகும். ஏற்கனவே 130 மையத்துகள் நாட்டில் எரிவூட்டப்பட்டிருக்குது. அந்த நிலைமை அல்லாஹ் எனக்கு காப்பாற்றணும். இந்த லாக்டவுன் காலப்பகுதியில் எங்களோட ஊரில் அப்படி நிலைமை உருவாகாமல் இருக்கிறதெல்லாம் துவா செய்து கொள்ள வேண்டும். எனவே அது ஒரு பயங்கரமான நிலைமை, இது யாரும் உணர்றாங்க இல்லை. அதே போல் பயங்கரமான இன்னொரு முக்கியமான நிலைமை தான் இப்போ 11ஆம் தேதி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக பார்க்குது. மேல் மாகாணமும் லாக்டவுன் பண்ணப்பட்ட ஏரியாக்களும் தவிர இருக்கிற எல்லா பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட போகுது. திக்வெல்ல டிவிஷனை எடுத்துக்கொண்டால் இது 25 பாடசாலையில் இருக்குது. அது எங்கடு ஸ்கூல் மட்டும்தான் இன்றைக்கி லாக்டவுன் ஏரியாவுக்குள்ள இருக்கிற ஸ்கூல். ஏன்னா எங்கடு ஸ்கூல் தவிர மற்ற எல்லா ஸ்கூலும் திறக்கப்பட பார்க்குது. எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எங்களோட ஊர்லேயே கூடிய எங்களோட லாக்டவுன் ஏரியாவில் கூடிய எங்களோட முஸ்லீம் பிள்ளைகள், அது சிங்கள ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் ஆகிக்கிறோம், மின்ஹாத்து போகிற பிள்ளைகள் ஆகிக்கும், எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற நிலைமை இருக்குது. ஏற்கனவே போன வருஷம் முழுக்க கல்வி அப்படியே பாதிப்பு, இந்த வருஷமும் இந்த நிலைமை பாதிப்பு ஏற்பட்டால் பெரிய பயங்கரமான முடிவு எங்களோட பிள்ளைகளுக்கு வரும். முன்னுக்கு O-level எக்ஸாம் இருக்குது, அது பின்னால் A-level எக்ஸாம் இருக்குது. இந்த படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக வேண்டியது, அப்போ ஸ்கூலை திறக்க வேண்டியிருக்குது. லாக்டவுன் நீங்கினா தான் ஸ்கூலை திறக்க மேலும். எனவே நாங்கள் இதை பார்த்து மிக பயங்கரமாக யோசித்தோம். கட்டாயமாக அவசரமாக இந்த லாக்டவுன் எடுத்து போட்டால் தான் இந்த நிலைமையிலிருந்து மீண்டு எங்களோட ஸ்கூலோ சாதாரண நிலைமைக்கு திரும்பும். அதேபோல் மதரசாக்களுக்கு பள்ளிக்கு போக வேண்டிய, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, பள்ளி போக வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தொடக்கத்துக்கேலும் இந்த லாக்டவுன் எடுத்து போட்டால் தான் இதெல்லாம் நாங்கள் உணர்ந்தால் நாங்கள் ஒரு டீமாக இறங்கி ஊரை இந்த நிலைமையை மீட்கிறதுக்காக வேண்டி பல முயற்சிகளை மேற்கொண்டோம். அல்லாஹ் அருளால் நல்ல நோக்கம் கொண்ட பல ஊர்லேக்கு நல்ல மனம் கொண்டவங்க இந்த PCR பரிசோதனைக்கு முன் வந்தாங்க. உண்மையில் PCR பரிசோதனை சிலருக்கு பாசிட்டிவ் ஆகுதான், அது பாசிட்டிவ் ஆகுது அவங்களோட பிள்ளை அல்ல, அவங்க ஊரை காப்பாற்றுறதுக்கான முன்னுக்கு வந்து செஞ்ச நல்ல பணி. நாங்கள் அவர்களுக்காக துவா செய்யணும். அவங்களுக்கு தேவையில்லை இதுக்கு வந்து PCR பரிசோதனை செய்யணும்ன்றது. ஆனால் அவங்க PCR பரிசோதனை ஊருக்காக வந்து அவங்களுக்கு களத்தை கொடுத்தாங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகுது, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அவங்க குடும்பத்துலேயும் மற்றும் பிரிக்கப்படுகிறாங்க. இதெல்லாம் அவங்க ஊருக்காக செஞ்ச பெரிய ஒரு தியாகம். நாங்கள் நிச்சயமாக அவர்கள் செஞ்ச தியாகத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். நாங்கள் அவர்கள் வேறு கண்கொண்டு பார்க்கக்கூடாது. உண்மையில் அவர்களும் தியாகிகள். எனவே அதேபோல் PCR பரிசோதனைக்கு வந்தவர்களும் தியாகிகள் தான், அதுக்காக உழைத்தவர்களும் தியாகிகள் தான். எனவே எல்லாரும் ஒரே நோக்கம் இந்த ஊரை இந்த நெருக்கடிலிருந்து விடுதலை செய்யணும் என்றது. அதேபோல் தொடர்ந்து வச்சா நாங்கள் எல்லோரும் முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் எப்போ தொடக்கும் உண்மையிலே நாங்கள் எல்லோரும் தூய நோக்கத்தோடு முயற்சித்திருக்கிறோம் இந்த ஊரை விடுதலை செய்கிறதுக்காக இந்த அவங்க கேட்டிருக்கிற தொகைகளை கொடுக்கறதுக்கு. இன்றைக்கு நாங்கள் கடைசியாக எங்களோட MOH டாக்டருக்கு சொல்லியிருக்கிறோம், அதே போல் ஏனைய PHMருக்கு சொல்லியிருக்கிறோம். இது எங்களோட கடைசி உப்பரிம முயற்சி
முயற்சி நாங்கள் செஞ்சுக்கிறோம். இதுக்கு அங்கே எங்களால் செய்கிறதுக்கு ஊரில் ஆட்கள் இல்லை. கிட்டத்தட்ட ஊரில் இருக்கிற 90% இப்போ பிசிஆர் பரிசோதனை செஞ்சுக்குது. இதுக்கு பிறகு நீங்கள் கூப்பிட்டாலும் வாரத்துக்கு ஆள் இல்லை, நாங்களும் முன்னுக்கு வாரத்துக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் கலைச்சி போய்க்கிறோம் அப்படி சொல்லிக்கிறோம். அதனால் இந்த ஊரை பார்த்து நல்ல ஒரு ரிப்போர்ட் நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் செஞ்சு தந்திக்கிறோம். அதனால் எங்கள் ஸ்கூல் இந்த ஊர்லேருந்து லாக்டவுன் எடுத்து போகிறதுக்காக முயற்சி எடுக்கிறதுக்கு உங்களோட கையில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் அவங்களுக்கு எத்தி வச்சுக்கிறோம். அவங்க உப்பரியமாக நல்ல சகோகத்தை ஆரம்பிச்சு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவாக இந்த லாக்டவுன் எடுக்கப்பட்டால் எல்லோரும் பிரார்த்தனை செஞ்சு கொள்வோம். இந்த லாக்டவுன் நீங்கி ஊருக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை எல்லோரும் கிடைக்கிறதுக்கு. ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. எங்களோட ஊரில் ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு அண்மையில் போய்கொண்டிருக்குது. சர்வதேச மட்டத்தில் எங்களோட ஊர் விஷயங்கள் ஊரில் மண் வாசனையை வெளிப்படுத்துகின்ற வகையில் ஊரில் இருக்கிற சில இலைமறையாக இருந்த கலைஞர்கள் முன்வந்து அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறாங்க. ஊரில் அன்றாட நடக்கிற சில விஷயங்களை அவர்கள் நகைப்போட சேர்த்து அதை மிக எல்லோரும் கேட்டு ரசிக்கக்கூடிய பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் ஐகேஆர்பி என்ற பேரை வச்சு மாஷா அல்லாஹ்னு சொல்லி ஒரு விஷயங்கள் மீறும் உலகமெல்லாம் பிரபலியப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த காலப்பகுதியில் அவங்க பல முக்கியமான விஷயங்களை எல்லோருக்கும் சுவாரஸ்யமான முறையில் முன்வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க எடுக்கிற முயற்சி நான் பாராட்டுகின்றோம். நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா.